ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. என்னோடய ஈவினிங் ரொட்டீன் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பால் மாடெல்லாம் வந்து தொட்டி போட்டு கட்டியாச்சு. தொட்டி போட்டு தீனி போட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி செட்டில் வந்து கன்னுக்குட்டிங்கலாம் இருக்கும். அந்த கன்னுக்குட்டிங்கலாம் எல்லாத்தையும் பிடிச்சி தொட்டியில் தண்ணி காமிச்சு வெளியில் கட்டியாச்சு. அதாவது மேய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா, மேய்ச்சல் கட்டினா மதியம் தண்ணி காமிச்சிட்டு வந்து உள்ளார கட்டிடுவோம். இப்போ வந்து வெயில் காலம் இல்லைங்களா, அதனால் மேய்ச்சல்லாம் அதிகம் இருக்காது. அதனால் கட்டின இடத்துலே தான் தீனி போடுவோம். இப்போ பார்த்தா சாணி அள்ளுற வேலை தான். ஒரு பக்கமாக இருந்தால் அந்தாண்ட பால் மாடுலாம் மரத்தடி கட்டியிருப்போம். அங்கேருந்து அப்படியே சுற்றி ஒரு சுற்று வந்துடணும் சாணி அள்ளுறதுக்கு. சாணி அள்ளிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பால் பீசுகிற வேலை தான். பால் பீசிட்டு மறுபடியும் நைட்டு மாட்டெல்லாம் மரத்தடியே திரும்பவும் பிடிச்சி கட்டி எல்லாத்துக்கும் தீனி போடணும். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்றுக்குட்டி, அதாவது கெடேரி கன்றுக்குட்டிங்க வந்து ஒரு கன்றுக்குட்டி வரைக்கும் இது கூட விற்றதில்ல. காலை வந்து போட்டதும் விற்றுடுவோம். ஆனால் கெடேரி வந்து விற்க மாட்டோம். நாங்களே வச்சுருப்போம். நாங்களே வச்சு பால் கறப்போம். அதனால தான் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட கன்றுக்குட்டி வந்து நிறையா வச்சுருக்கோம். எங்ககிட்ட பார்த்திங்கன்னா காளை கன்றுக்குட்டியெல்லாம் ஒன்று கூட இல்லை. அதாவது ஒவ்வொரு மாடு வந்து பாலுக்கு நிற்காது. அதை மட்டும் தான் காளை கன்றுக்குட்டி வச்சுருப்போம். அதுவும் ஒரு 8, 9 மாதம் இல்லை 1 வருஷம் வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறமா கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சாணி எல்லாத்தையும் வலிச்சு எடுக்கணுங்க. அதுதான் முக்கியமான வேலை. இப்படியே செஞ்சுட்டே தான் இருப்போம். அப்புறம் பார்த்தா ஒரு 6, 6:30 ஆயிடும். அப்புறம் பால் கறக்கிற டைம் ஆகிடும். அதாவது இதெல்லாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, குச்சி கட்டு தான். அதாவது நாங்கள் காட்டில் இருக்க குச்சி, அதாவது கிழங்கு குச்சி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து மாட்டுக்கு அள்ளி வச்சுருவோம். அதாவது அதை நறுக்கி நறுக்கி போட்டோம் அப்படின்னா சாப்பிடும். இப்போ வந்து ஓரளவுக்கு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால குச்சி வந்து காஞ்சு போயிடுச்சு. அதனால அந்தளவுக்கு கடிக்க மாட்டேங்குது. இது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு வந்து கடலக்கொடி தான். சரி, மழைகள்லாம் வந்தால் நனையாமல் இருக்கட்டும் அப்படின்றதுனால இங்கே உள்ளாரையே வச்சுட்டோம். இல்லைன்னா வெளியே வந்து பற்றை பிடிச்சி அதில் அடுக்கி வைப்போம். இப்போ லாஸ்ட்டாக அவ்வளோதாங்க. சாணி அள்ளிட்டு அடுத்தது போய் பால் கறக்கிற வேலையை பார்க்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.